என்ன வேணும்? இல்லம்மா, வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு வெளியில போர்டு பார்த்தேன். அதான் நான் வேலைக்கு வரலான்னு. யாரு நீயா? நான் தான்மா. உன் வீடு எங்கம்மா இருக்கு? ஆ, இதே தெருவுல கடைசியில தாம்மா இருக்கு என் வீடு. இந்த தெருவுல இது வரைக்கும் உன்னை நான் பார்த்ததே இல்லையே. நான் இங்க குடி வந்து கொஞ்ச நாள் தாம்மா ஆகுது. ஓ, இல்லம்மா, தெரியாதவங்களெல்லாம் வீட்டுல வேலைக்கு சேர்க்க முடியாது. நீ வேற எங்கேயாவது வேலை கேட்டுக்கோ. உமா, என்ன உமா இங்க என்ன பண்றீங்க? ஸ்ருதி, நீ இங்க என்ன பண்ற? இந்த பொண்ணு உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? ஆ, வீட்டு வேலைக்கு ஆள் வேணும்னு வெளியில போர்டு போட்டிருந்தேன். இந்த பொண்ணு வந்து வேலை கேட்டுச்சு. நான் தெரியாத பொண்ணெல்லாம் வேலைக்கு சேர்க்கறது இல்லைன்னு சொல்லிட்டேன். உனக்கு தெரிஞ்ச பொண்ணுன்னா உடனே வேலைக்கு சேர்த்துக்கிறமா. அம்மா ஒரு நிமிஷம் பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா. வாங்க உமா. ஏங்க, என்ன உமா உங்களுக்கு என்ன தலையெழுத்தா? வீட்டு வேலை பார்க்கறதுக்காக எங்க வந்து நிக்கிறீங்க? நீங்க வேலையை பார்க்கலனாலும் பரவாயில்ல, உங்களோட எல்லா தேவைகளையும் தாமரை பாத்துக்குவாங்க. இங்க பாருங்க, அப்படியே உங்களுக்கு வேலை பார்க்கணும்னு தோணுனா தாமரையோட கம்பெனில போய் வேலை பார்க்கலாமே. அதை விட்டுட்டு ஏன் வீட்டு வேலை பார்க்கலான்னு வந்திருக்கீங்க? ஸ்ருதி, காலத்துக்கும் தாமரை என்ன உட்கார வச்சு பார்த்துப்பா. அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல. ஆனா தாமரைக்கு பாரமா இருக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் என் வாழ்க்கைய நானே பாத்துக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். என் சொந்த கால்ல நிக்கணும்னு நினைக்கிறேன். நான் பாசமலர் மசாலா கம்பெனில வேலைக்கு சேரலாம். ஆனா தாமரை என்ன அங்க ஒரு வேலையும் பார்க்க விட மாட்டா. எனக்கு கஷ்டமா இருக்கும்னு முடிவு பண்ணி அவ என்ன சும்மாதான் உட்கார வைப்பா. எத்தனை நாளைக்கு நான் அங்க சும்மாவே உட்கார்ந்துட்டு இருக்க முடியும் சொல்லு? என்ன உமா, இது வீட்டு வேலை, நிறைய வேலை இருக்கும். நீங்க ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். பரவாயில்ல ஸ்ருதி, கஷ்டமான வேலையெல்லாம் நான் பார்த்து பழகுனவதான். அது மட்டும் இல்ல, இப்போ என் வயித்துல குழந்தை வேற இருக்கு. ஏதாவது வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்பதான் பிரசவம் சுகப்பிரசவமா ஆகும். இல்லைன்னா அது குழந்தைக்கே ஆபத்தா ஆயிடும். நீ நர்ஸா இருக்க, இந்த விஷயம்லாம் உனக்கே தெரியும்ல. அது மட்டும் இல்லாம வயசான 2 பேருக்காக வேலை செய்யறது புண்ணியம்தான். ப்ளீஸ் ஸ்ருதி, எனக்காக அவங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி என்னை வேலைக்கு சேர்த்து விடு ஸ்ருதி, ப்ளீஸ். உமா, வயித்துல குழந்தை இருக்கும்போது நிறைய வேலை செய்யணும். அப்பதான் சுகப்பிரசவம் ஆகும்னு சொன்னீங்க பாருங்க. அது ஒண்ணுத்துக்காக தான் சம்மதிக்கிறேன். நான் சொல்றேன், வாங்க. அம்மா. ஆ, வாமா. அம்மா, இவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, ரொம்ப நல்லவங்க, தன்மையானவங்க. உங்களையும் ஐயாவையும் நல்லா பாத்துக்குவாங்க. உங்க மகளையே நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல, அந்த இடத்த இவங்க ஃபில் பண்ணுவாங்க. நீங்க உங்களை தாராளமா வேலைக்கு சேர்த்துக்கலாம். ரொம்ப சந்தோஷம் ஸ்ருதி. எனக்கும் வெறும் இந்த வீட்டு வேலைக்காரியா இல்லாம இந்த குடும்பத்துல ஒருத்தியா இருக்கிறவ தான் நமக்கு வேணும். ஏமா, எப்பையில இருந்து வேலைக்கு வர போற? நான் இப்பவே வேலை செய்யறதுக்கு ரெடியா இருக்கேம்மா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கிச்சன்ல பாத்திரம்லாம் இருக்கு, அதெல்லாம் கழுவி வச்சிரு. நான் அப்புறம் வேற வேலை சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ்மா. சரிம்மா. ஸ்ருதி, ரொம்ப தேங்க்ஸ். உமா, என்ன தேங்க்ஸ்ல சொல்றீங்க? சரி, பத்திரமா இருங்க. நான் வரேன்.
படு படு தூங்கு. விளையாட போகணும். நான் தூங்க மாட்டேன் போ. இல்ல இல்ல நான் விளையாட கண்ணு போகணும். மூடி ஏய் தூங்கு. தாமரை, ம்? நாளைக்கு நம்ம ஆதவனுக்கு பிறந்த நாள்ல. எனக்கு தான் சுத்தமா ஞாபகம் வரல, நீ கூட எனக்கு ஞாபகப்படுத்தவே இல்ல. ஐயோ சரி பரவாயில்ல, ஏதாச்சும் ஒரு நல்ல ஹோட்டல்ல ஹால் புக் பண்ணிடலாம். நம்ம கம்பெனி ஸ்டாஃப், ஃப்ரெண்ட்ஸு, அப்புறம் அவன் கூட படிக்கிறவங்களுடைய பேரண்ட்ஸு, அவன் ஃப்ரெண்ட்ஸு எல்லாரையும் இன்வைட் பண்ணி கொஞ்சம் கிராண்டா செலிப்ரேட் பண்ணிடலாம். நீ என்ன சொல்ற? ஏய், இவனுக்கு இது 3rd பர்த்டே, ரொம்ப மெமரபிளா இருக்கிற மாதிரி செலிப்ரேட் பண்ணிடலாம். தாமரை, ம்? நான் கேட்டுட்டே இருக்கேன், நீ அமைதியா இருக்க. இந்த வருஷம் பர்த்டே கொண்டாடணுமான்னு எனக்கு ஒரே யோசனையா இருக்குங்க. என்ன தாமரை, நமக்கு இருக்கிறது ஒரே பையன், அவன் பர்த்டேவை கொண்டாடுறத தவிர நமக்கு வேற என்ன வேலை இருக்கு? அதுக்கு இல்லைங்க, ஒவ்வொரு வருஷமும் நம்ம குழந்தையோட பர்த்டே வேலையெல்லாம் எங்க அண்ணன் தான் இழுத்து போட்டுட்டு செய்யும். கேக் வாங்குறது, வீட்டை டெக்கரேட் பண்றதுன்னு காலையில இருந்து ஒவ்வொரு வேலையும் கேட்டு கேட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கும். சாயந்தரம் கேக் வெட்டும்போது நான் வாங்கி கொடுத்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு தான் கேக் வெட்டணும்னு மல்லிகா ஒரே பிடிவாதம் பிடிப்பா. அண்ணி, விமல்னு எல்லாரும் நம்மளோட சேர்ந்து நிப்பாங்க. நாளைக்கு அவங்க யாருமே வர போறதில்ல. அவங்க யாருமே இல்லாத ஒரு ஃபங்க்ஷனை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. இங்க பார் தாமரை, குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனைகள் வரும் போகும். அதுக்காக இடையில நாம எதுவுமே செய்யாம இருக்க முடியாது. அதுவும் பையனோட பர்த்டே மாதிரியான விஷயத்துல அதை வச்சு நம்ம எதுவும் யோசிச்சுட்டு இருக்க முடியாது. பர்த்டே கொண்டாடுறது அவன் பையனுடைய சந்தோஷத்துக்காக தான். அவனுடைய சந்தோஷத்தை நாம எப்படி மிஸ் பண்ண முடியும்? இல்லைங்க, நம்ம பர்த்டே கொண்டாடுற விஷயத்த ஃபோன் பண்ணி எங்க அண்ணன் கிட்டயோ மல்லிகா கிட்டயோ நம்மளால சொல்ல முடியாது. நாம சொல்லனாலும் அவங்களுக்கு எப்படியும் தெரிஞ்சிரும். காலையில இருந்தே எங்க அண்ணனுக்கும் மல்லிகாவுக்கும் மனசு பதபதைக்க ஆரம்பிச்சிரும். தாமரையோட பையன் பிறந்த நாளைக்கு போக முடியலையேன்னு நாள் முழுக்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாவம் மல்லிகா அழுதுகிட்டே இருக்கும். அதையெல்லாம் நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. தாமரை, உன் கஷ்டம் எனக்கு புரியுது. ஆனா நீ நம்ம பையனை நினைச்சு பாரு. எல்லாருடைய பர்த்டேக்கு போகும்போதும் என் பர்த்டே எப்போ வரும், என் பர்த்டே எப்போ வரும்னு அவன் கேட்டுக்கிட்டே இருந்தான். அவன் பர்த்டேயை பத்தி அவன் பெரிய கனவே வச்சிருக்காமா. அந்த கனவை நம்ம ஈஸியா உடைச்சிட முடியாது. ஆதவனுக்காகவாவது நம்ம இதை கொண்டாடி தான் ஆகணும். ஏங்க, வேணும்னா நம்ம இப்படி செஞ்சுக்கலாமா? எப்படி? கிராண்டாலாம் வேணாம், சிம்பிளா கொண்டாடலாம். புது ட்ரெஸ் எடுப்போம், கோயிலுக்கு கூட்டிட்டு போலாம். சின்னதா ஒரு கேக்கை வாங்கி அக்கம் பக்கத்துல இருக்கிற ஆதவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு நம்ம வீட்லயே வச்சு கேக்கை கட் பண்ணிடலாம். வீட்லயே ஏதாச்சும் டிஃபன் பண்ணி சாப்பிட கொடுத்துடலாம். இந்த ஆஃபீஸ் ஸ்டாஃப்ஸை இன்வைட் பண்றது, நம்ம ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்றதெல்லாம் வேணாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி தாமரை, உன் விருப்பம் தான் என் விருப்பம், அப்படியே செஞ்சிடலாம். ஏங்க, இன்னும் கொஞ்ச நாளைக்குங்க. அண்ணன் தங்கச்சி நாங்கள ஒண்ணு சேர்ற வரைக்கும் நான் இப்படி கொஞ்சம் குழப்பமா தாங்க இருப்பேன். ம். தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏய், என்னது சின்ன குழந்தை மாதிரி அழுதுகிட்டு? எனக்கு தெரியும். அண்ணா, மல்லிகா, வாப்பா உட்காரு. ஏப்பா மல்லிகா, ஏதாவது சாப்பிட்றியா? இல்லண்ண, அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஆமா, அண்ணி எங்க?
அவ கடைக்கு போகிறோம்னு போயிருக்காப்பா. என்னப்பா என்ன விஷயம்? இல்ல, நாளைக்கு அக்காவோட பையன் ஆதவனுக்கு பிறந்த நாள். நானும் அதை நினச்சிதாப்பா வருத்தப்பட்டுட்டு இருக்கேன். போன வருஷம் ஆதவன் பிறந்த நாளைக்கு எல்லாருமே ஒன்றா இருந்தோம். ஆதவனை தூக்கி கொஞ்சிக்கிட்டு ட்ரெஸ் வாங்கி கொடுத்து சந்தோஷமா இருந்தோம். அவன் போன வருஷம் பிறந்த நாளைக்கு என் கூட வண்டியில் வரணும்னு ஆசைப்பட்டேன். எல்லா குழந்தைய ஏற்றிக்கிட்டு பெருசாக ரவுண்ட் அடித்தான். வந்ததுக்கப்புறம் இறங்கவே மாட்டேன்ட்டு ஒரே அடம் பிடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் மறுபடியும் கூப்பிட்டு சுற்றிட்டு அதுக்கப்புறம் தான் சமாதானமாகி இறங்கினான். மல்லிகா, இந்த வருஷம் என் பிறந்த நாளைக்கு அவனோட சிரிச்ச முகத்தை கூட பார்க்க முடியாது போல இருக்கப்பா. அண்ணன், அண்ணி வெளியில போயிருக்காங்க. விமலும் வீட்ல இல்ல. நாம வேணா ஒரு எட்டு போய் ஆதவனை பார்த்துட்டு வந்துடலாமா? அவனை பார்க்காம ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. வேண்டாம்ப்பா, தெரிஞ்சோ தெரியாமலோ நான் ஒரு தப்பு பண்ணிக்கிட்டேன். அதுக்கு பரிகாரமாக கொஞ்ச நாளாவது தாமரை வீட்டு பக்கம் போகாமல் இருக்கிறது தான் நல்லது. நம்ம தாமரை வீட்டுக்கு போகிறது கோயிலாக்கு தெரிய வந்தா தாமரைத்தான் தேவையில்லாமல் பிரச்சனை வரும். கொஞ்ச நாளைக்கு என் மனசை கல்லாக்கிட்டு இப்படியே இருந்துருப்பா. அண்ணே, ஆதவன் நம்ம குடும்பத்து வாரிசுண்ணே. நம்ம குடும்ப ரத்தம். அவன் பிறந்த நாள்ல அவனை நீ ஆசீர்வாதம் பண்ண வேண்டாமா? நீ தாய் மாமன்ன, உன் ஆசீர்வாதம் இல்லாம அவன் ஒரு வருஷத்தை கடந்து போலாமா சொல்லு? மல்லிகா, நான் நேராக போய் ஆசீர்வாதம் பண்ணலன்றாலும் நான் எங்கே இருந்தாலும் இந்த தாய்மாமனோட ஆசீர்வாதம் என் தங்கச்சி பிள்ளைக்கு இருக்கும்ப்பா. மல்லிகா, நான் எப்பயுமே எனக்காக கூட சாமி கும்பிட்டதே கிடையாதுப்பா. நான் எப்பயுமே ஒரு 2 பேர்த்துக்காக ஒரு 2 பேர்த்து பிள்ளைக்காக தான் வேண்டிக்கிறேன். அந்த சாமி ஆசீர்வாதத்தை கொண்டு போய் சேர்க்கும். அந்த நம்பிக்கையில தான்ப்பா நான் கொஞ்சமாவது நிம்மதியாக இருக்கேன். அண்ணே, கவலைப்படாதண்ணே. சீக்கிரம் இது சரியாயிடும். நம்ம எல்லாரும் ஒண்ணா இருப்போம். ஏப்பா மல்லிகா, உங்கள் அண்ணி வந்துடுவா. நம்ம உட்காந்து கண்ணை காசிக்கிட்டு இருந்தா அவளுக்கு கோவம் வரும். அப்புறம் தேவையில்லாமல் ராத்திரி பூரா கத்துவா. சரி மல்லிகா, அப்போ நீ கிளம்பு. சரிண்ணே. ம். என்னங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கோயிலுக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அதிசயமாவும் இருக்கு. ஏதாவது விசேஷமா என்ன இன்னைக்கு? இன்னைக்கு பௌர்ணமி, அதான் கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகலாமேன்னு கூட்டிகிட்டு அட, வந்தேன். பௌர்ணமிக்கு கோயிலுக்கு கூப்பிட்டா கூட வரமாட்டீங்க. இன்னைக்கு என்னங்க அதிசயம்? அது ஒன்றும் இல்லை. ஒவ்வொரு பௌர்ணமியும் கோயிலுக்கு வந்து மனமுறி மந்திரத்தை சொல்லி சாமியை வேண்டிக்கிட்டா நம்ம குடும்பத்துக்கு நல்லதுன்னு ஜோசியர் சொன்னார். அதான் உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். நம்ம குடும்பம் நல்லதுக்குன்னு சொன்னீங்க பாருங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இனிமே நம்ம குடும்பத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும்னு சாமியை நல்லா கும்பிட்டுக்கலாங்க. வழக்கமாக வடப்பள்ளி சிவன் கோயிலில் தானே பூஜை பண்ணுவேன். இன்னைக்கு இந்த கோயில் கூட்டம் வந்திருக்க? எனக்கு என்னமோ இந்த கோயிலுக்கு வரணும்னு தோணுச்சு. அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஏய், போய் அந்த பால் எடுத்துட்டு வா. அதுவா நல்லா இருப்ப.
என்ன தாமரை கோயில் வரைக்கும் வந்துட்டு சாமி பார்க்காம போறோம்? சாமியா? நாம தான் சாமியை பார்த்துட்டோமே. பார்த்துட்டோமா? ஊரிசு தான் உனக்கு சாமியா? ஆமாங்க. என் பையன் பிறந்த நாளைக்கு எங்க அண்ணன் கையால ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அது நடந்துருச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேங்க. அதான் ஒரு விஷயத்த அடிக்கடி உன்கிட்ட சொல்லுவேன். ஒரு விஷயம் நடக்கணும்னு நம்ம தீவிரமா ஆசைப்பட்டுட்டா அது நடந்தே தீரும். அதே மாதிரி எங்க அண்ணியும் என்னை ஏத்துக்கணும். நான் எப்பவும் மாதிரி எங்க அண்ணன் கிட்ட பேசணும். அது மட்டும் நடந்துருச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேங்க. நீ ஆசைப்பட்ட எல்லாமே கண்டிப்பா நடக்கும் தாமரை. வா போலாம். ம். என்ன உமா ஷாக் ஆயிட்ட? அடி வாங்கிட்டு அப்படியே ஓடி போயிடுவேன்னு நினைச்சியா? உம்மால எனக்கு இருக்கிற பைத்தியம் சாதாரண பைத்தியமா? யாரோ அடிச்ச உடனே களைஞ்சு போறதுக்கு. இது ராஜ பைத்தியம் உமா, என்னைக்குமே போவாது. ஆமா, நீ ஏன் இப்படி இருக்க? ஏன் இப்படி இழைச்சு போயிட்ட? சரியா சாப்பிடுறது இல்லையா? ஏய், இப்ப எதுக்கு என்ன தேவையில்லாம வழி மறிக்கிற? எதுக்கு என்ன தொந்தரவு பண்ற? உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. பேசாம விலகி போயிடு, இல்ல எனக்கு கெட்ட கோவம் வந்துரும். ஏய் உமா, நீ தாராளமா கோவப்படு. நீ கோவப்படு, ஆத்திரப்படு, ஆவேசப்படு, சந்தோஷப்படு, என்ன வேணாலும் படு. ஆனா என்ன பண்ணாலும் என்கிட்ட மட்டும் பண்ணிட்டு ஏதோ ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, நீர் அடிச்சு நீர் விலகாதுன்னு. நீ அடிச்சா நான் விலக போறேன்? பரவாயில்லம்மா, சும்மா கோவப்படு கோவப்படு. இத பாரு வினோத், நீ என் வாழ்க்கையில நிறையவே விளையாடிட்ட, நிறையவே தொந்தரவு பண்ணிட்ட. அன்னைக்கு நான் இருந்த சூழ்நிலை வேற, அதான் பேசாம போயிட்டேன். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல. என் கோவத்தை நீ தாங்க மாட்ட, மரியாதையை ஒதுங்கி போயிடு. உமா, எனக்கும் அப்படிதான். அன்னைக்கு சூழ்நிலை வேற மாதிரி இருந்தது, அதனாலதான் பேசாம அடி வாங்கிட்டு போயிட்டேன். ஆனா இன்னைக்கு அப்படி இல்ல, என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன். யாருப்பா? நான் பூவரசு வந்திருக்கேம்மா.